8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் தாக்கலாகிறது ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா. மசோதா தொடர்பாக ஆளுநர் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கான விளக்கத்தையும் பேரவையில் சமர்ப்பிக்க திட்டம். காஞ்சிபுரம் குருவிமலை பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. 9 பேர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான நிபந்தனைகளை நீக்கினால் தேர்தலில் போட்டியிட தயார். பொதுக்குழுவுக்கு எதிரான வழக்கில் ஓபிஎஸ் தரப்பு வாதம். பொதுக்குழு முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களே கட்சியில் நீடிக்க முடியும் என இபிஎஸ் தரப்பு வாதம். ஓபிஎஸ் தனி கட்சியை நடத்துவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். அதிமுக பொதுக்குழு வழக்கில் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு எழுத்துப்பூர்வ வாதத்தை தாக்கல் செய்ய உத்தரவு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். தொண்டர்கள் மூலம் வாக்கெடுப்பு நடத்தி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க கோரிக்கை. இபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம். பதவி விடுத்த பழனிசாமி கண்டித்து மாண்புமிகு மாநில உறுப்பினரும் ராமநாதபுரம் விருதுநகரில் பிஎம் மித்ரா பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. மற்றவர்களின் பெயரை முன்மொழிவதற்கு முன்னர் வழக்கறிஞர் ஜான் சத்யனை நீதிபதியாக நியமித்திருக்க வேண்டும். மத்திய அரசு மீது உச்சநீதிமன்ற கொலிஜியம் அதிருப்தி. கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் நிர்வாகிகள் செயல்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவுரை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரர்களுக்கு பத்மஸ்ரீ விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். G தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான சோதனைகள் இந்தியாவில் தொடக்கம். சர்வதேச தொலைத்தொடர்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் கடும் நிலநடுக்கம். உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக அதிகரிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருநாள் விடுமுறைக்கு பிறகு வியாழக்கிழமை கூட உள்ள நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிக்கும் மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் தாக்கல் செய்ய உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை தொடங்கியது. அன்றைய தினம் அடுத்த நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையும் அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து தெலுங்கு வருட பிறப்பையொட்டி புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சட்டப்பேரவை கூடியதும் அண்மையில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாரிமுத்து, தங்கவேலு, உபயத்துல்லா, சீனிவாசன் உள்ளிட்டோருக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படும். பின்னணி பாடகி வாணி ஜெயராம் மறைவிற்கு இரங்கல் தீர்மானமும் வாசிக்கப்படுகிறது. நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர உள்ளன. இதன் மீதான விவாதம் முடிவடைந்ததும் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்ய உள்ளார். ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை ஆளுநர் ஆர்.என். ரவி திருப்பி அனுப்பினார். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை நிறைவேற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை என்று ஆளுநர் அப்போது தெரிவித்தார். இந்நிலையில் இந்த மசோதாவை மீண்டும் தாக்கல் செய்யும் முதலமைச்சர் ஆளுநர் எழுப்பிய கேள்விகளுக்கான விளக்கத்தை அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மசோதா மீது விவாதம் நடைபெறுகிறது. வியாழக்கிழமையே இந்த மசோதாவை நிறைவேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் தொடங்கும். இதில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உரையாற்ற உள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான நிபந்தனைகளை நீக்கினால் தேர்தலில் போட்டியிட தயார் என்றும்
தேர்தலுக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற தயாராக இருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம், அவரது ஆதரவாளர்களான மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்களும் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தன. அப்போது ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் 2026ஆம் ஆண்டு வரையான காலத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி உள்ள நிலையில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதாக பொய் செய்தி பரப்பி வருகிறார்கள் என்று கூறினார். கட்சியின் எதிர்கால நலன் கருதியே இரட்டை தலைமை அவசியம் என முடிவெடுக்கப்பட்டதாகவும் இதனை தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்ததாகவும் ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் குறிப்பிட்டார். கடந்த 2017ஆம் ஆண்டில் அடிப்படை உறுப்பினர்கள் மூலம் விதிகளுக்கு உட்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தற்போது பொதுச் செயலாளர் தேர்வு என்பது விதிகளுக்கு உட்பட்டு இல்லை என்றும் அவர் வலியுறுத்தினார். ஜூலை 11இல் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் எந்த நிகழ்ச்சி நிரலும் இல்லாமல் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்து ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை நீக்கியிருப்பதாகவும் இதன் மீது எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒருங்கிணைப்பாளரை நீக்குவதற்கு கட்சியில் எந்த விதியும் இல்லாத நிலையில் சாதாரண உறுப்பினர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டுமென்றும் தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளுக்குள் எடுக்கும் முடிவுகள் விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டுமென்றும் அரசியல் கட்சிகள் சங்கங்களோ கிளப்புகளோ கிடையாது என்றும் வாதிடப்பட்டது. பொதுச் செயலாளர் பதவி குறித்து அடிப்படை உறுப்பினர்களிடம் கருத்து கேட்காததே கட்சி நிறுவனர் வகுத்த விதிகளுக்கு எதிரானது என்று குறிப்பிடப்பட்டது. பொதுச் செயலாளர் இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி அமர்வதற்காகவே தற்பொழுது பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே மாவட்ட வாரியாக சென்று புதிய உறுப்பினர்களை சேர்த்து அவர்களிடம் கருத்து கேட்ட பிறகே விதிகளுக்கு உட்பட்டு தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிபந்தனைகளை நீக்கினார் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட தயார் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. கட்சியின் உறுப்பினர்கள் பட்டியலை வெளியிட்டு பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட அனுமதித்தால் வழக்கை திரும்ப பெறவும் தயார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து மனோஜ் பாண்டியன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்சிக்கு விரோதமாக எந்த வகையிலும் தான் செயல்படவில்லை என்று தெரிவித்தார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்தே தன்னை நீக்க அதிகாரம் இருப்பதாகவும் பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வைத்திலிங்கம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மணிசங்கர் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள தம்மை விளக்கம் கூட கேட்காமல் நீக்கியிருப்பதாக தெரிவித்தார். இதேபோல ஜேசிடி பிரபாகர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஸ்ரீராம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பாமலும் நேரில் அழைத்து தனது தரப்பு விளக்கத்தை கேட்காமலும் கட்சியை விட்டு நீக்கியிருப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வ வாதங்களை வரும் வெள்ளிக்கிழமை காலைக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மதுரை மற்றும் ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெளியேறு 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 சிறுவம்பாளையத்து சிறுவரியே சிறுவம்பாளையத்து சிறுவரியே கழகத்தை விட்டு வெளியேறு கழகத்தை விட்டு வெளியேறு. அதிமுக சட்ட விதிகளில் மாற்றம் செய்ததை கண்டித்தும் அதிமுக உறுப்பினர் அடையாள அட்டை உள்ள தொண்டர்கள் மூலம் பொது வாக்கெடுப்பு நடத்தி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க கோரியும் மதுரையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பழங்கானத்தத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை நாடாளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயப்பன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வெளியேறு 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 கருமம் பிடித்தவனே கருமம் பிடித்தவனே கட்சியை விட்டு வெளியேறு கட்சியை விட்டு வெளியேறு. ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. எடப்பாடி எடப்பாடி ஒளிக எடப்பாடி ஒளிக எடப்பாடி ஒளிக. இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர், தமிழ்நாடு முழுவதும் அடையாள அட்டை வைத்துள்ள அதிமுக தொண்டர்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். நீதிமன்ற தீர்ப்புகள் ஓ பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாகவே அமையும் என்றும் தங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்றும் தர்மர் கூறினார். அடிமட்ட தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பதவியை சட்ட விதியை மாற்றி
இன்றைக்கி கட்சி அபகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் OPS தான் என்பதை கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அதை கோர்ட்டில் சமர்ப்பிப்பார்கள். கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல தீர்ப்பு அண்ணன் OPS அவர்களுக்கு வரும். OPSன் பக்கம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் இருப்பதாகவும் தர்மர் கூறினார். OPS தனிக்கட்சியை நடத்தி வருவதாக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதுச் செயலாளர் தேர்தல் விவகாரத்தில் நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற அதிமுக வழக்கு விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் பொதுக்குழு உறுப்பினர்களின் குரலை ஒடுக்கும் வகையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தான் உண்மையான அதிமுக என்றால் ஆதரவை நிரூபியுங்கள் என்று அவர் கூறினார். தனது சொந்த தம்பியையே எந்த விளக்கமும் கேட்காமல் கட்சியை விட்டு நீக்கியவர்தான் O பன்னீர்செல்வம் என்றும் அவர் தெரிவித்தார். உயர்மட்ட அளவில் முடிவெடுக்கும் அதிகாரம் பொதுக்குழுவுக்கு இருப்பதாகவும் இந்த முடிவுகளுக்கு கட்டுப்பட்டவர்களே கட்சியில் நீடிக்க முடியும் என்றும் EPS தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. ஜூலை மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் அன்றைய தினம் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களும் செல்லும் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி ஏற்பட வேண்டுமானால் வலிமையான ஒற்றை தலைமை வேண்டும் என்று பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் ரத்து செய்யப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். பதவிகள் ரத்து செய்யப்பட்டதை தவிர பதவிகள் காலாவதியாகவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் பொதுக்குழு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் இதற்கு பொதுக்குழுவுக்கு அதிகாரம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படுவதை தடுக்கும் நோக்கில் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தேர்தலுக்கு தடை விதிக்க கூடாது என்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் இரட்டை தலைமைக்கு கட்சியினர் மத்தியில் ஆதரவு இல்லாததாலேயே ஒற்றை தலைமை கொண்டுவரப்பட்டதாக கூறினார். இதன் பிறகு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியா இல்லையா என்பது குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை என்று விஜய் நாராயணன் தெரிவித்தார். 50 ஆண்டுகால அதிமுக வரலாற்றில் தற்காலிகமாக வெறும் 5 ஆண்டுகளுக்கு மட்டுமே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் கொண்டுவரப்பட்டதாக குறிப்பிட்டார். எனவே தற்போது மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வருவதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் எந்த அடிப்படை கட்டமைப்பும் சிதைந்து விடாது என்றும் அவர் கூறினார். கட்சியில் எந்த ஆதரவும் இல்லாதவர்கள் போட்டியிடுவதை தடுக்கவே பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்டதாக அதிமுக தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. கட்சி தலைமையால் நிபந்தனைகள் கொண்டுவரப்பட்ட நிலையில் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் இதனை சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் கூற முடியாது என்றும் அதிமுக தலைமை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளராக இருந்த O பன்னீர்செல்வம் பெங்களூரு புகழேந்தியை நீக்கும் முன்பு எந்த நோட்டீஸும் கொடுக்கவில்லை என்றும் கட்சியை விட்டு நீக்க ஒரே மாதிரியான நடைமுறைதான் பின்பற்றப்படுவதாகவும் விஜய் நாராயணன் கூறினார். இதனைத் தொடர்ந்து O பன்னீர்செல்வம் தரப்பில் மீண்டும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதன்படி பொதுக்குழுவுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூறுவது மிகப்பெரிய பொய் என்றும் கட்சி விதிகள் அவ்வாறு கூறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தரப்பில் இருவேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுவதாகவும் OPS தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இதையடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவையொட்டி ஜூன் மாதத்துக்குள் புதிதாக 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் வகையில் தொண்டர்களும் நிர்வாகிகளும் செயல்படாமல் இருக்க மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை வழங்கியுள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் வரும் ஜூன் 3ஆம் தேதி தொடங்கும் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுகவில் ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்கள் உள்ள நிலையில் புதிதாக 1 கோடி பேரை சேர்க்கும் பெருமுயற்சியை வரும் 3ஆம் தேதி தொடங்கி கருணாநிதியின் நூற்றாண்டு தொடங்கும் ஜூன் 3ஆம் தேதிக்குள் நிறைவு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திருவாரூரில் ஜூன் 3ஆம் தேதி கருணாநிதியின் நூற்றாண்டு தொடக்க விழா மாநாடு நடைபெறவுள்ளது. அப்போது கலைஞர் கோட்டம் அருங்காட்சியகத்தை அகில இந்திய தலைவர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள். தொடக்க விழா மாநாட்டில் காலையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் மாலையில் அகில இந்திய தலைவர்களும் உரையாற்ற உள்ளதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜூன் 3ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி வரை ஓராண்டு காலத்துக்கு 100ஆண்டு விழாவை தொண்டர்களின் இல்ல விழாவாக, மக்களின் விழாவாக இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் மிகச் சிறப்பாக கொண்டாடுவது என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், கட்சி தலைமையை மீறி சில வருந்தத்தக்க செயல்கள் நடப்பதற்கு கண்டனம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படாத வகையில் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் மாவட்ட செயலாளர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்கினார். கருணாநிதியின் பிறந்த நாளை ஆண்டு முழுவதும் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்குமாறும் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். பூத் கமிட்டி உறுப்பினர்களை தேர்வு செய்யும் பணிகளை விரைவில் தொடங்குமாறு கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் சட்டமன்ற தொகுதி வாரியாக விரைவில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அறிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. பாகிஸ்தானில் நிலநடுக்கத்துக்கு மத்தியில் அது குறித்த செய்தியை எந்தவித சலனமும் இல்லாமல் செய்தி வாசிப்பாளர் வாசித்தது பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஹிந்துகுஷ் மலை பிராந்தியத்தில் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 9:30 மணிக்கு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலத்திலிருந்து 188 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.5 அலகுகளாக பதிவானது. 30 வினாடிகளுக்கு இந்த நிலநடுக்கம் நீடித்தது. இதன் காரணமாக பல்வேறு கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 3 பேர் உயிரிழந்தனர். ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பாகிஸ்தானிலும் உணரப்பட்டது. தலைநகர் இஸ்லாமாபாத், லாகூர், ராவல்பிண்டி, குவெட்டா, பெஷாவர், கோஹத், குஜ்ரான்வாலா, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நில அதிர்வுகள் ஏற்பட்டன. இதில் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் 9 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் பெஷாவர் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அது குறித்த செய்தியை மஷ்ரிக் என்ற தொலைக்காட்சியின் செய்தி வாசிப்பாளர் வாசித்துக் கொண்டிருந்தார். செய்தி அரங்கில் உள்ள பொருட்கள் அசைந்த நிலையில் எந்தவித பதற்றமும் இல்லாமல் பெஷாவர், கைபர் பக்துங்குவா பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவிலும் தலைநகர் டெல்லி உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. வீடுகளில் மின்விசிறி உள்ளிட்டவை அசைந்ததால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். இதேபோல உத்தரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனையில் நில அதிர்வின் போது சிசேரியன் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை அனந்த்நாக் சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. காஞ்சிபுரம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆலையின் உரிமையாளரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் துருவிமலை அருகே வளத்தோட்டம் கிராமத்தில் நரேந்திரன் என்பவருக்கு சொந்தமான நரேன் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இதில் நாட்டுவெடி மற்றும் வான வேடிக்கை பட்டாசுகளை பாதுகாத்து வைக்கும் குடோனும் உள்ளது. இந்த ஆலையில் 27 தொழிலாளர்கள் பணியாற்றி வந்த நிலையில் நண்பகல் 12 மணியளவில் பட்டாசு தயாரிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறின. அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த பகுதிகளுக்கும் தீ பரவி வெடி விபத்து ஏற்பட்டதில் 4 கட்டடங்கள் தரைமட்டமாகின. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் சூழ்ந்த நிலையில்
சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கட்டட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட பூபதி, கஜேந்திரன், விஜயா உள்ளிட்டோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 9ஆக உயர்ந்தது. ஃபஸ்ட்டு ஓடி போய் நானும் மேனேஜர் தான் தூக்கணும். கத்திருந்தாங்க ஆளுங்க, செவரு கீழே விழுந்திருந்து அந்த செவரை தூக்கிட்டு ஆளை தூக்கிட்டு வந்தோம். எங்களுக்கு எப்படி இந்த துயரத்தை சொல்லி மாற முடியல. 10 நாள்ல எங்க அண்ணன் ஒன்று கல்யாணம், இது எப்படி நான் அந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு தெரியல. மேலும் விபத்தில் சிக்கி 14 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் சிலர் சிறு காயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கால் வந்து தான் பார்த்தேன், அப்புறம் தான் ஃபுல்லாகவே எந்த மாதிரி ஒன்றுமே இது பண்ண முடியல. ஒன்று அவுட் வந்து வெடிச்சிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு செகண்டில் முடிச்சு கண்ணை மூடத்துக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. நடுவில் கல்லுலாம் பறக்கவே அப்படியே கீழே பார்த்துட்டேன். அதுபடியே இந்த பார்த்தா பில்டிங்கே தர மாட்டோமா சார், ஒரு 10 செகண்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு சார். இந்த நிலையில் போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் ஆலையின் உரிமையாளர் நரேந்திரன் காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். விபத்து குறித்து அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 10 பேர் வரை மட்டுமே பணி செய்ய வேண்டிய ஆலையில் 27க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்தது விதி மீறல் என கூறினார். நம்ம மாவட்டத்தில் 4 இடங்களில் இது போன்ற தொழிற்சாலைகள் இருக்கிறது. இப்போது நம்முடைய காவல்துறை இடத்துல ஆய்வு செய்து இதில் ஒரு 7-8 பேர் தான் வேலை பார்க்கணும். ஆனால் 27 பேருக்கு நான் வேலை பார்த்துட்டு அது தவறு. அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை இடத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம். அரசின் அனுமதி பெற்று செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலையிலும் முறையான பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்காததால் இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்ததை கேள்விப்பட்டு மிகுந்த வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இரங்கல் தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் PM மித்ரா பூங்கா அமைப்பதற்கான தொடக்க விழா நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். நம் நாட்டின் கைத்தறி துணி வர்த்தகத்தில் தமிழ்நாடு 3இல் 1 பங்கு வகிக்கிறது. பெருமளவு பருத்தி நூல் தயாரிப்பு மற்ற ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதால் தமிழ்நாடு இந்திய நாட்டின் நூல் களஞ்சியம் என அழைக்கப்படுவதோடு நூற்பு, கைத்தறி நெசவு, விசைத்தறி நெசவு, ஆயத்த ஆடை மற்ற ஆடை தயாரிப்பில் முதன்மையான மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிலம், சிறப்பான தொழில் கொள்கை, கல்வி மற்றும் ஆராய்ச்சி, முதலீட்டுக்கான உகந்த சூழல், உறுதியான உள்கட்டமைப்பு போன்ற அம்சங்களை தமிழ்நாடு கொண்டுள்ளதால் ஜவுளி மற்றும் ஆடை தயாரிப்பில் பெருமளவு முதலீட்டை ஈர்க்கும் வாய்ப்பினை இயற்கையாகவே பெற்றுள்ளது. இதனை நன்குணர்ந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தொழில்துறையில் பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார் என்பதை யாராலும் மறுக்க இயலாது. அந்த வகையில் 1971ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட சிப்காட் நிறுவனம் தற்போது அரை நூற்றாண்டை கடந்து தமிழ்நாட்டின் தொழில் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பெரும் பங்காற்றி வருகிறது. சிப்காட் நிறுவனம் தமிழ்நாட்டில் பெரிய மற்றும் நடுத்தர தொழில்கள் உடனடியாக தொடங்கிட ஏதுவாக தொழில் வாய்ப்புள்ள பகுதிகளில்
அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளோடு கூடிய தொழில் பூங்காக்களை ஏற்படுத்தி பராமரித்து வருகிறது. இந்நிறுவனம் இதுநாள் வரை 6 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உட்பட 28 தொழிற்பூங்காக்களை மொத்தம் 38,522 ஏக்கரில் ஏற்படுத்தியுள்ளது. இத்தொழில் பூங்காக்களில் தற்போது 2,890 நிறுவனங்கள் 3,94,785 பணியாளர்களோடு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் தொழில் முனைவோரின் கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் விதமாக ஓசூர் மற்றும் திருப்பரம்புதூர் தொழில் பூங்காக்களில் ஏற்படுத்தப்பட்ட தொழில் புத்தாக்க மையங்கள் இன்னோவேஷன் சென்டர்ஸ் என்னால் 24/6/2022 அன்று துவக்கி வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. தொழில் வளர்ச்சி அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறிப்பாக தென் மாவட்டங்களின் தொழில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து எங்களுடைய தமிழ்நாடு அரசு செயலாற்றி வருகிறது. கடந்த ஆண்டு சிப்காட் தூத்துக்குடியில 1152 ஏக்கர் பரப்பளவில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில மரக்கலன் பூங்கா பர்னிச்சர் பார்க் என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் எறையூரில் 244 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழில் பூங்கா ஒன்றினை கடந்த 20/11/2022 அன்று துவக்கி வைத்திருக்கிறேன். மேலும் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 1077 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு தொழிற்பூங்கா இந்த அரசால் கடந்த 29/12/2022 அன்று துவங்கப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல விருதுநகர் மாவட்டத்தில் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் அமையப்பெற உள்ள பிரதமரின் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலம் மற்றும் ஆடை பூங்கா PM மித்ரா பார்க் திகழப் போகிறது. பிரதமரையும் என்னையும் அழைக்க வேண்டும் என்று நம்முடைய அமைச்சர் அவர்கள் இங்கு பேசுகிற போது ஒரு வேண்டுகோளை எடுத்து வைத்தார். நிச்சயமாக உறுதியாக அழைப்போம், வருவீர்கள். அந்த நிகழ்ச்சி சிறப்பிக்க இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் PM மித்ரா பூங்கா அமைப்பதற்கான தொடக்க விழா நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள் கத்தியுடன் புகுந்து பொருட்களை அடித்து உடைத்து அலுவலர்களை மிரட்டிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த பிரீத்தம் மற்றும் ஜெனிஃபர் ஆகியோர் இருசக்கர வாகனம் மூலம் திருவண்ணாமலைக்கு வந்துள்ளனர். கண்ணமடை காட்டு பகுதிக்கு சென்ற இருவரையும் சிலர் பின்தொடர்ந்து சென்று முகத்தில் ஸ்ப்ரே அடித்ததாக கூறப்படுகிறது. ஜெனிஃபர் கூச்சலிட்டதை அடுத்து அப்பகுதிக்கு வனத்துறையினர் வந்ததால் அந்த கும்பல் தப்பி ஓடியுள்ளது. இந்நிலையில் வனத்துறையிடமிருந்து தப்பித்த பிரீத்தம் ஆடு மேய்த்தவர்களிடமிருந்த குடுவாளை பிடுங்கிக் கொண்டு சாலையில் சென்றவரை மிரட்டி இருசக்கர வாகனத்தை பறித்துள்ளார். அந்த வாகனத்தில் அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்று கோயில் அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்ததுடன் அங்கிருந்தவர்களையும் மிரட்டியுள்ளார். தப்ப முயன்று மாடியிலிருந்து குதித்தபோது காலில் எலும்பு முறிந்து காயமடைந்த பிரீத்தமை போலீசார் மடக்கி பிடித்தனர். எந்த ஏரியா? ஒரு நிமிஷம், எந்த ஏரியா? நீ எதுக்காக வந்த கத்தி தூக்கின கோயிலுக்கு? எதுக்குடா கத்தி தூக்கின கோயிலுக்கு வந்த? காயத்துடன் மீட்கப்பட்ட பிரீத்தமை காவல்துறையினர் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரீத்தம் மயக்கத்தில் இருந்ததால் மது அருந்தியிருந்தாரா அல்லது ஸ்ப்ரே அடித்ததில் போதை ஏற்பட்டதா என்பது குறித்தும் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் யார் எனவும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஸ்ப்ரே அடித்ததால் தான் பிரீத்தம் மயக்கமானதாகவும் தங்களை பின்தொடர்ந்தவர்கள் யார் என்று தெரியவில்லை எனவும் ஜெனிஃபர் கூறியுள்ளார். ஒரு நிமிட தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். வேங்கை வயல் விவகாரத்தில் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சி வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த திருமாவளவன் வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாதது தமிழக அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று விமர்சித்தார். சிபிசிஐடி விசாரணையில் இதுவரையில் குற்றவாளி யார் என்று கண்டறியப்படவில்லை என்பது உள்ளபடியே அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பிரச்சனையில்
உண்மை குற்றவாளிகள் கண்டறியப்படாமல் கைது செய்யப்படாமல் காலம் தாழ்த்தப்படுமையானால் அரசுக்கு இது பல வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அரசின் மீதான நன்மதிப்புக்கு இது ஊறு விளைவிக்கும் என்பதை ஏற்கனவே பலமுறை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். வேங்கை வயல் சம்பவ குற்றவாளிகளை கைது செய்யாவிட்டால் அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். EVKS இளங்கோவன் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் ஈவேரா மரணமடைந்ததை தொடர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் அவரது தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு முன்னிலையில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக சென்னை அடுத்த போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதய ரத்த நாளங்கள் சுருங்கி இருப்பதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். இந்நிலையில் மீண்டும் பரிசோதனை மேற்கொண்டதில் அவர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுவிட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் நெஞ்சுவலி காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் மெல்ல குணமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண்ணின் தந்தை வெட்டிக் கொன்ற விவகாரத்தில் இளைஞரின் உறவினர்கள் பெண்ணின் வீட்டை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிட்டம்பட்டியைச் சேர்ந்த டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளியான ஜெகன் சரண்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் ஜெகனை பட்டப்பகலில் சாலையில் கொடூரமாக கொலை செய்தனர். இந்த வழக்கில் பெண்ணின் தந்தை சங்கர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் அவதானப்பட்டி கிராமத்தில் உள்ள சங்கரின் வீட்டிற்கு சென்ற ஜெகனின் உறவினர்கள் அவரது வீட்டின் மீது கற்களை வீசி கண்ணாடிகளை நொறுக்கினர். வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். அந்த கிராமத்தில் பதற்றம் ஏற்பட்டதால் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லி அரசின் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் கைலாஷ் கெலாட் தாக்கல் செய்தார். டெல்லிக்கான நலத்திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்கப்படவில்லை என்றும் 75 ஆண்டுகள் வரலாற்றில் இத்தகைய நிகழ்வு நடந்ததில்லை என்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அண்மையில் பிரதமர் மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த நிலையில் டெல்லி பட்ஜெட்டுக்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் டெல்லி சட்டப்பேரவையில் பட்ஜெட்டை நிதியமைச்சர் கைலாஷ் முதன்முறையாக தாக்கல் செய்தார். लाखों करोड़ों बच्चों की शिक्षा के लिए अच्छा काम किया. उनकी नहीं, उनके परिवार की, पूरे दिल्ली वासियों की, पूरे देशवासियों की, पूरी दुनिया में जितने बच्चे हैं. அப்போது பேசிய நிதியமைச்சர் இந்த நிதிநிலை அறிக்கையை மணீஷ் சிசோடியா தாக்கல் செய்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன் என்றார். 2015 முதல் 2023 காலகட்டத்தில் மெட்ரோ கட்டமைப்பு இரட்டிப்பாகியுள்ளது என்றும் G20 மாநாடுக்காகவும் டெல்லி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கெலாட் கூறினார். டெல்லியில் ஓடும் பேருந்துகளின் எண்ணிக்கை 7379 உயர்ந்துள்ளது எனவும் டெல்லி நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். உலக நீர் நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13 கிராம மக்கள் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டத்தில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 5வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாதிக்கப்படும் நமது கிராமத்தின் சார்பாக 5வது முறையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம். கடலூர் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் NLC நிறுவனம் நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதி கோரி பெண்கள் ஊராட்சித் தலைவர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை வைத்தால் ஊராட்சித் தலைவர் சாமிநாதன் அவமதிப்பதாகவும் குற்றஞ்சாட்டினர். நாங்களாம் அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறீங்க சார், ஒரு ஏழைக்கு ஒரு கவர்மெண்ட் எங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதா? இதனால நாங்கள் செய்யக்கூடாதா? ஓட்டு போடுறதுக்கு மட்டும் கையெடுத்து கும்பிட்டுட்டு வரையில, இதுக்கு மட்டும் ஏன் எங்களை எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலை உள்ளடக்கிய முத்துக்காடு ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது. தண்ணீர் மற்றும் சுகாதார நெருக்கடி சிறப்பு கரும்புரிமையை கொண்டாட தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரர்கள் வடிவேல் கோபால், மாசி சடையன் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 பேர் உட்பட மொத்தம் 106 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் டெல்லி ராஷ்டிரபதி பவனில் இன்று பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன், 4 பேருக்கு பத்மபூஷன் மற்றும் 40 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரர்கள் வடிவேல் கோபால், மாசி சடையனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி கௌரவித்தார்.
श्री मासी सद्यान। டெல்லியில் உள்ள பிரிட்டன் தூதரகத்தில் மத்திய அரசு பாதுகாப்பை விலக்கிக் கொண்டது. லண்டனில் இந்திய தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பஞ்சாப் போலீசாரை திணறடித்து வரும் அம்ரித்பால் சிங்கை தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த அம்ரித்பால் சிங் வாரிஸ் பஞ்சாப் தே என்ற அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்த அமைப்பானது பஞ்சாபை பிரித்து தனி நாடாக அறிவிக்க கோரும் காலிஸ்தான் ஆதரவு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. அம்ரித்பால் சிங் உள்ளிட்ட 3 பேர் மீது ரூப்கர் மாவட்ட போலீசார் கடத்தல் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய லவ்பிரீத் சிங் என்பவரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்திருந்த போது அவரை மீட்பதற்காக அம்ரித்பால் சிங் தனது ஆதரவாளர்களுடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டார். இப்பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்த நிலையில் அம்ரித்பால் சிங்கிற்கு எதிராக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரது ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்ரித்பால் சிங் மீதான போலீசாரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து லண்டன் இந்திய தூதரகத்தில் உள்ள இந்திய கொடி இறக்கப்பட்டு காலிஸ்தான் கொடி ஏற்றப்பட்டது. இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு பதிலடியாக டெல்லியில் உள்ள பிரிட்டன் தூதரகத்தின் பாதுகாப்பை மத்திய அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வரும் அம்ரித்பால் சிங்கை கைது செய்ய பஞ்சாப் காவல்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். பல்வேறு தோற்றத்துடன் காணப்படும் அம்ரித்பால் சிங்கின் புகைப்படத்தை வெளியிட்டு கைது செய்ய போலீசாருக்கு உதவுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னதாக காவல்துறை அம்ரித்பால் சிங்கை துரத்திய போது குருத்வாராவிற்கு சென்று அங்கு தனது ஆடைகளை மாற்றியுள்ளார். 2 மோட்டார் சைக்கிள்களில் தப்பிச் சென்றார். அவர் தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 18ஆம் தேதி சுங்கச்சாவடி ஒன்றின் வழியாக காரில் அம்ரித்பால் சிங் தப்பித்துச் செல்லும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. ETF-இல் தங்கம் வாங்குவது எப்படி? இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கோல்டு ETF-ல தங்கம் வாங்குறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்கறத பார்க்க முடியுது. ETF அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். தினசரி தங்கத்துடைய விலையை பொறுத்து இந்த கோல்டு ETF உடைய விலையும் மாறும். இது பங்குச்சந்தையில வர்த்தகமாகிறதால இதை வாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டிமேட் கணக்கு தேவை. எப்படி முதலீடு அப்படின்ற நோக்கத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தங்க காசை வாங்கி வச்சு ஆண்டு கணக்குல அதை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த கோல்டு ETF யூனிட்டுகளை நீங்க வாங்கி ஆண்டு கணக்குல உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்ல வச்சுக்கலாம். டிமேட் கணக்கு வைக்கிறதால லாக்கர் கட்டணம் கிடையாது, திருட்டு பயம் இருக்காது. பொதுவா முதலீடு அப்படின்னு நீங்க தங்க காசை வாங்கி ஒரு இடத்துல வச்சிருந்தீங்க அப்படிங்கிற சூழ்நிலையில தேவை ஏற்படும் போது அதை நீங்க விற்க போனா 2% டையிங் சார்ஜ் அப்படின்னு எடுப்பாங்க. அப்படி இல்லாத நகையா இருக்கு அப்படின்னா அதுக்கு சேதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நகை கடைக்காரர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா கோல்டு ETF-ல அன்னைக்கு என்ன விலையோ அதே விலைக்கு நீங்க வித்துட்டு வெளியே வந்துடலாம். அந்த பணம் அப்படிங்கிறது உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்டா வந்துடும். தங்கத்துல தான் முதலீடு செய்வேன், ஆனா எனக்கு செய்கூலி சேதாரம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோல்டு ETF அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அடுத்த 3 ஆண்டுகளில் வடசென்னையின் வளர்ச்சிக்கு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. வடசென்னைக்கு இத்திட்டம் ஏன் முக்கியம், மக்களின் கோரிக்கை என்ன என்பதை விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. கோவம் ஆற்றின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது வடசென்னை. சென்னையின் பழமையான பகுதியாக கருதப்படும் இங்கு ஏழை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகம். சென்னையின் மற்ற பகுதிகளை விட மக்கள் அடர்த்தியும் அதிகம். ராயபுரம், RK நகர், பெரம்பூர், திருவொற்றியூர், திருவிக நகர், கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகள் வடசென்னையில் வருகின்றன. மத்திய சென்னை, தென் சென்னை போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை இங்கும் ஏற்படுத்த வேண்டும் என்பது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இந்நிலையில் சென்னையில் சீரான, சமமான வளர்ச்சியை உறுதி செய்ய
1000 கோடி ரூபாய் மதிப்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டம் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். வரவேற்கத்தக்கது இந்த நிதி வந்து சீரான முறையில் கண்டிப்பாக பண்ணி தரணும். பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்ட ஏரியா இது, வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்துலாம் வராங்க, அவங்களுக்கான பார்க்கிங் வசதி இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டிராஃபிக் எவ்வளோ இருக்குது. பிளாட்ஃபார்ம் வியாபாரிங்க இது இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் கொடுக்கணும். குறுகலான சாலைகள், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக வடசென்னை இருக்கும் நிலையில் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்று. இதெல்லாம் கொஞ்சம் ரோடெல்லாம் போட்டு விட்டு கொஞ்சம் நல்லா இருந்து இந்த இடம்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தினா எங்களுக்கும் நல்லா இருக்கும், கொஞ்சம் வசதியாக இருக்கும், இந்த மக்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். வள்ளலார் நகர், ராயபுரம், எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மேம்பாலங்களை புனரமைக்க வேண்டும், விளையாட்டு மைதானங்களை அதிகம் உருவாக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்துகின்றனர். சாக்கடை, கால்வாய் வசதிகள், தூய்மையான பொது கழிவறைகள், போதுமான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் வடசென்னை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. ஸ்டான்லி மருத்துவமனை, புறநகர் மருத்துவமனை, அதாவது சின்ன ஸ்டான்லி, தண்டார்பேட்டை சின்ன ஸ்டான்லி சொல்லுவாங்க, மருத்துவமனை இருக்கு. அங்கே ஓபி பேஷண்ட் கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர்கிட்ட வராங்க, ஒரு 150 பெட் இருக்கு. ஆனால் வந்து அங்கே சர்ஜரியோ இல்லை மகப்பேரோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷலிஸ்டுக்கான பண்ணக்கூடிய மருத்துவம் எதுவும் இல்லை. வடசென்னையில் பல தொழிற்சாலைகள் இயங்குவதால் அங்கு சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகம் உள்ளது. சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்து சுகாதாரமான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதும் இம்மக்களின் வேண்டுகோளாகும். எங்கள் சாப்பாடு கூட அந்த தூசுக்குள்ள நாங்கள் எங்களுக்கு உள்ளே போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் ஆரோக்கியமாக வரது முக்கியமானது. அது டஸ்ட் பொல்யூஷன் இல்லாமல் எங்களுக்கு அந்த பகுதியை சீர் பண்ணோம். நிதிநிலை அறிக்கையில் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் வடசென்னையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் ஆய்வுப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து சுரண்டப்பட்டு புறக்கணிக்கப்படக்கூடிய பகுதியா வடசென்னை இருந்து வருது. இந்த சூழல்ல வடசென்னையுடைய கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே வேளையில அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து இங்க வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. மராத்திய புத்தாண்டான குடி மத்வா அம்மாநிலத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கலாச்சார நடனம், வீர அணிவகுப்பு என கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் மராத்தியர்கள் புத்தாண்டை வரவேற்றனர். மராத்தியர்களின் புத்தாண்டு சைத்ரா என்ற மாதத்துடன் தொடங்குகிறது. சைத்ரா மாதத்தின் முதல் நாளை குடி மட்வா என்ற பெயரில் மராத்தியர்கள் கோலாகலமாக கொண்டாடினர். அதிகாலையிலேயே குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்ற அம்மாநில மக்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர். தானேவில் உள்ள கோவினேஸ்வர் கோவிலில் வழிபாடு நடத்திய அம்மாநில முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே பல்லக்கை சுமந்து சென்றார். இதேபோன்று நாக்பூரிலும் அம்மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பொதுமக்களுடன் சேர்ந்து குடிமட்வாவை உற்சாகமாக வரவேற்றார். பொதுமக்கள் தங்கள் பாரம்பரிய உடையுடன் வீதிகளில் இசை வாத்தியங்கள் முழங்க வண்ண கொடியுடன் வலம் வந்தனர். பல்வேறு இடங்களில் மராத்திய பாடலுக்கு அம்மாநில மக்கள் கலாச்சார நடனமாடி மகிழ்ந்தனர். இதேபோன்று சிறுவர்கள் சத்ரபதி சிவாஜி வேடமணிந்து வீதி புலா சென்றனர். மராத்தியர்களின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பெரும்பாலானவர்களின் வீடுகளில் பச்சை மற்றும் சிவப்பு நிறத்திலான கொடி மூங்கில் கம்புகளில் கட்டப்பட்டது. இந்த கொடியே அம்மாநிலத்தில் வெற்றி கொடி என்ற அர்த்தத்தில் குடி என்று அழைக்கப்படுகிறது. புத்தாண்டன்று வசந்தமாக இருந்தால் ஆண்டு முழுவதும் சிறப்பாக அமையும் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் உற்சாகமாக இருந்தனர். இதனால் மராட்டிய மாநிலம் முழுவதும் மகிழ்ச்சி ததும்பி காணப்பட்டது.